லீவு விட்டுட்டாங்க ஒரு வழியாக பசங்களுக்கு. பசங்க கம்முன்னு வீட்டில் இருக்க முடியுமா? உடனே மாங்காய் அடிக்க வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக மீன் வாங்கணும் வாங்கணும் எங்கள் மீன் தொட்டியிலேருந்து ஒரு 3 மீன் இறந்து போய் ஒரு மீன் தான் இருந்தது. அதுக்கு ஜோடி மீன் இல்லாமல் தனியாக இருக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கே பாவமாகி போச்சு. கல்யாண நாளுக்கு போகலான்னு இருக்கும்போது அவர் அன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தார். போய் பார்த்தா அங்கே நாய் பேர்ட்ஸ்லாம் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கே தவிர மீன் வெரைட்டியில் வேறு எதுவுமே வரல. மீனுமே அதிகம் இல்லை. என்னடா இப்படி டிசப்பாயிண்ட் ஆகி போயாச்சு. சரி வேறு எந்த கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான் நான் ஊருக்கு போகும்போது அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் ஒரு மீன் கடையை பார்த்தேன். அந்த கடைக்கு போகலான்னு சொல்லும்போது தான் என் வீட்டுக்கார் சொன்னார், இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கிறேன், நீ இருங்க, நான் வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கூப்பிட்டு போகிறேன் அந்த கடைக்குனாரு. வந்து பார்த்தா இன்னமும் அந்த தம்பிங்க மாங்காய் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. தம்பி மாங்காய் கிடச்சிச்சா இல்லையா, எல்லாம் கூட நான் தான் அடிச்சு தரேன்னு சொன்னேன். அடிச்சுன்னு 2 மாங்காய் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு மாங்காய் கூட விழுகல. அது இல்லாமல் அந்த லாஸ்ட் எட்ஜில் வந்து கொக்கி ஒன்று மாட்டியிருந்தாங்க. அது எப்படின்னா வளையிற மாதிரி கொக்கி. அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மாங்காய் மேலே மாட்ட மாட்டேங்குது. போதும் அடித்தது, இதுக்கு மேலே நின்னாலும் மாங்காய் விழுக போகிறது கிடையாது, அந்த தம்பிக்கிட்டேயாவது கொடுங்க, மரத்து மேலே எதையாவது பறிச்சுக்குவாங்கன்னாங்க. பொறிச்ச மாங்காய் இல்லை 2 மாங்காய் இந்தாங்கக்கான்னு எனக்கே கொடுத்தாங்களா. இல்லைங்க தம்பி நீங்கள் சாப்பிடுங்க, நான் சும்மா அடிக்கணும்னு தான் அடித்து கொடுத்தேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோடனே சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது தான் ஈவினிங்காக இந்த கடைக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. போனால் விடுவோமா, இங்கேயும் மீன் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் போகணும். ஆனால் அங்கேயும் போய் பார்த்தது தெரியுது அங்கேயும் மீன் இல்லைன்ட்டு. கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லைங்கக்கா இந்த கடையை காலி பண்ண போகிறோம், வேறு இடத்துல பெரிய கடையை வைக்க போகிறோம், இங்கே இருக்கிற மீனில் பாதி வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போனதுக்கு ஒரு மீனாவது வாங்கி ஆகணும் இல்லையா, இந்த கடையை விட்டாலும் வேறு கடை இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அதில் ஒரு மீனும் கலர் மீனில் ஒரு 2 ஜோடியும் வாங்கினோம். நத்தை பார்த்திங்கன்னா நத்தை எதுக்கு வச்சுருந்தாங்கன்னே தெரில. இந்த கடையில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நத்தையெல்லாம் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. மீன் கடையில் நத்தையெல்லாம் வளர்ப்பாங்கனாலும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லா இருந்தது. உயிரோடு இருக்கான்னு நானும் அப்பப்போ போய் பார்க்குறது. லைட்டாக அங்கங்கே நகருது, ஏன்னா நத்தை ரொம்ப பொறுமையாக தான் நகருமாமா. திடீர்னு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு அனிமேஷன் படம் வரும் பார்த்திங்களா, மீன் படம், அந்த மாதிரி எங்கேயும் கீழே கருப்பு கருப்பாக என்னமோ ஓடுற மாதிரி இருக்குன்னு கீழே கொஞ்சம் பார்த்தா தெரியுது. நிறையா மீன் ஒரே டப்பாவில் அடைச்சி கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, நீந்துறதுக்கு தெரியாமல் அங்கேயே தள்ளாடிட்டு இருந்தது. அப்புறம் என் பாப்பா அம்மா இந்த மீனுக்கு நல்லா கண்ணு தெரியுதுமா, நான் எங்கே கை வச்சாலும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது, இந்த மீன் வாங்கலாமான்னு கேட்டேன். தங்கம் இந்த மீன் 2000, நான் அவ்வளோ வாங்குறதுக்கெலாம் இப்பொழுதைக்கு காசு இல்லை, அது இல்லாமல் அதுக்கு ஏற்றின டேங்க் நம்ம வீட்டில் இல்லை, இன்னொரு நாள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஒரு டெக்கரேஷன் தொட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய தொட்டி. உள்ளே வச்சுருக்கிற அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக, எப்படி சொல்கிறது, ஃபாரினர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம நாட்டிலையுமே வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது டிவியில் தானே போட்டு காட்டுறாங்க, நம்ம யாரும் இந்த மாதிரி ஊர்லேயும் சரி நம்ம நாட்டிலையும் சரி நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறது இல்லை. அது இல்லாமல் அவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களான்னு அவ்வளோ நுணுக்கமாலாம் பார்க்க போகிறது கிடையாது. படத்தில் பார்க்குறத வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செட்டப் பண்ணது எனக்கு பார்க்க அருமையாக இருந்தது. இது எந்த இடத்துல வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு கடைக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கேயும் போய் வாங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அந்த ஃபிஷ் தான் இது. போயிட்டு மீன் தொட்டியில் விடுறதுக்கு ஒரே ஆர்வம். என் பொண்ணுங்க நான் விடுறேனாங்க. தங்க விடுங்க, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணவும் முடியாது, ஏன்னா அந்த லப்பர் பேண்ட் எப்படியும் முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. பத்தாததுக்கு கரெக்டாக அதில் ஊற்றணும், நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அதை அள்ளி எடுக்கிறதுக்குள்ளே அது மூச்சு திணறிடும் அப்படின்னும். சரிம்மா விடுங்கன்னாங்க. நானும் அப்படியே ஆசையாக அந்த தனியாக இருந்த மீனுக்கு 2 ஜோடி மீனை கொண்டு வந்து விட்டுட்டோம். அந்த மீனை விட இந்த மீன் ரொம்ப பெருசாக இருக்கே, அதை திண்டுமோன்னு நினச்சி பயந்துட்டுலாம் இருந்தோம். ஆனால் நல்லா ஹாப்பியாக எல்லா மீன்களும் ஒன்று சேர்ந்து விளையாண்டுச்சு. எனக்கு அந்த மீனை விட்டோடனே கொஞ்சம் நேரம் நின்று அதை அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங் இன்னொரு கடைக்கு போவோம்ல, அந்த கடையில் போயிட்டு இதுக்கான பேரிங்கை வாங்கி விட்டோன்னு ஜாலியாக அந்த வீடியோவை வந்துட்டு ஹாப்பியாக எண்டிங் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்குது.